3 யோவான் 2. எப்படி வாழ்த்துறாரு? ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய யோவான் காயுக்கு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. நம்ம எப்படி லெட்டர் எழுதுவோம்? நலம். அவர் எப்படி எழுதுறாரு? உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ. அப்போ இந்த லைன்ல என்ன உங்களுக்கு புரிய வருது சொல்லுங்களேன். ஆத்துமா எப்படி வாழுதோ அதுதான் வாழ்க்கையும் இருக்கும். அல்லேலூயா. ஆத்துமா வாழ்ந்தாதான் வாழ்க்கை எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். காயுவை பத்தி எழுதுறாரு. அவரை ரொம்ப நாள் அவர் பார்க்கல போல. யோவான் காயுக்கு என்ன எழுதுறாரு? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏன் சொன்னதே இவன் 10 வாட்டி சொல்றான் அப்படின்னு. அப்பயாவது மனசுல பதியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இதை மூடினதை போன வாரம் மூடி இருக்கோம் பாருங்களேன். இன்னைக்கு தான் திறந்துருப்போம் நிறைய பேர். அல்லேலூயா. படிக்காதவங்கள சொல்றேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இனிமேல் நம்ம எப்படி வாழ்த்தணும் எல்லாரையும்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லணும். அல்லேலூயா. நீ நல்லா இருன்றதோட உன் ஆத்துமா எப்படி வாழுதோ அதை கொண்டு தான் உன் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. காயுவை பற்றி நான் சில விஷயங்களை நான் சொல்லிட்டு நேராக இதுக்கு செய்தி எடுக்கிறேன். காயு அந்த நாட்களில் சபையில் நிறைய ப்ராப்ளம்லாம் வருது. வேற்று ஆள்கள் வராங்க, புறஜாதிகள் வந்து ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது அவர்களை உபசரிக்கும் போது அவருக்கு விரோதமாக ஆட்கள்லாம் எழும்புறாங்க. அந்த நேரத்தில் அவன் எப்படி இருக்கிறான்னா, அந்த 5வது வசனத்திலேருந்து வாசிங்க. யோத்திரேப்பு என்ன பண்ணுறாருன்னா, இவன் பண்ணுறதுக்கெல்லாம் தடை சொல்கிறான். யாரையும் உபசரிக்காத, யாரையும் கவனிக்காத, சபையில் யார் வேணா வந்து போட்டோம், உனக்கு அது தேவையில்லாத விஷயம்னு. ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? உண்மையாய் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அந்த ஜனங்களுக்காய் எல்லா உடன் காரியங்களையும் செய்கிறான். அதை இவன் கேள்விப்பட்டதுனால தான் இவன் என்ன எழுதுறான் இந்த லெட்டரை. அந்த 3வது வசனம் போட்டிருக்கு பாருங்க. சகோதரர் யாருக்கிட்ட சொல்றாருன்னா, யோவான் கிட்ட சொல்றாங்க. சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று. இப்ப நம்மளை பத்தி யாருன்னா இப்படி சாட்சி கொடுப்பாங்களா? ஒரு சகோதரன் யோவான் கிட்ட என்ன சொல்றாங்க? சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. அவர் என்ன சொல்றார்? வேற எந்த சந்தோஷமும் இல்லை. நீ எப்படி நடக்கிற? சத்தியத்துல உண்மையா நடக்கிற. அந்த உண்மையா நடந்த காயுக்கு தான் என்ன லெட்டர் எழுதுறாரு இவரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டி எழுதி கொள்ளுகிறேன்றார். அல்லேலூயா. அவன் எப்படின்னா சத்தியத்துல சபையில உறுதியா நிக்கிறான், உண்மையா நிக்கிறான். ஆனாங்க தியோத்திரோபு அவர் என்ன பண்றாரு? அதெல்லாம் தடை செய்யறாரு. இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் இவன் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் நிலையாய் நிற்கிற காயுக்கு எழுதுகிற ஒரு லெட்டர் தான் அது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நம்ம நிறைய வாட்டி ஜபத்தில் சொல்லணும்ல, நீ உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அந்த கடிதம் தான் இது. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லணும் எல்லாரும், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அவருடைய படைப்புல பார்த்தீங்கன்னா ஆத்துமாவையும் ஆவியும் நம்ம சரீரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன இருக்கு நமக்குள்ள? ஆத்துமா ஒன்று இருக்கும்,
ஆவி ஒன்று இருக்கும். எதுக்குள்ள இருக்கு? சரீரத்துக்குள்ள. எல்லாரும் கவனிச்சிங்கன்னா தான், தூங்குனா விட மாட்டோம். அல்லேலூயா. ஆத்துமாவும் ஆவியும் எதுக்குள்ள இருக்கு? சோலும் ஸ்பிரிட்டும் எதுக்குள்ள இருக்கு? சரீரத்துக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இது ஒன்லி ஷர்ட் தான். இதுக்குள்ள என்ன மெயின்? ஆனா சரீரத்துக்குள்ள என்ன மெயின்? ஆவியும் ஆத்துமாவும் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா ஆத்துமா தான். ஒரு வசனம் போட்டிருக்கோம், ஆவி தன்னை படுத்த தேவனிடத்துக்கு. இங்க உயிர் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் எது போயிடும்? ஆவி நேரா யாரை படைச்சா அங்க போய் நின்றோம். ஆத்துமா தான் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு போவோம். நியாயத்தீர்ப்புக்கு எது போவோம்? இந்த உடம்பு போகவே போகாது. நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம், மறித்தாலும் நான் அங்கே இப்படியே இருப்பேன், இதே கலர். இல்லை, நீங்கள் கருப்பு, ஒல்லி, குண்டு, ஹைட்டு, கலரு, வெயிட் எப்படி ஒன்றா இருக்கலாம். ஆனால் அங்கே எது மட்டும்தான் போவோம் நியாயத்தீர்ப்புக்கு? சோல் மட்டும்தான் போவோம். பக்கத்தில் தட்டி சொல்லுவோம், உன் ஆத்துமா தான் போவோம், உன் ஆத்துமா தான் போவோம். இந்த 80 வருஷத்துக்கு தான் நீ கருப்பு, வெள்ளை, குண்டு, ஒல்லி, குள்ளம், அழுக்கு, கலரு. அதுக்கப்புறமா என்ன தான் போகுது? ஆத்துமா மட்டும்தான் மேலே போவோம். இந்த சோலுக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பு உண்டு. பக்கத்தில் தட்டி சொல்ல, நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஆமென். நீ என்ன பண்ணுறியோ, என்ன கேப் மாதிரி பண்ணுறியோ, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணாலும் நியாய தீர்ப்பு உண்டு, கெட்டது பண்ணாலும். அப்போ இந்த சரீரத்தில் ரெண்டு இருக்குன்னா என்ன இருக்கு? ஆவியும் ஆத்துமாவும். இதில் நியாய தீர்ப்பு சோலுக்கு மட்டும், ஆத்துமாவுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தான் இருக்கிறான், எல்லாம் சுகபோகமாக இருக்கிறான். அப்போ நீங்கள் கேட்கலாம், அவன் ஆத்துமா எல்லாத்துலேயும் வாழ்தான். இல்லை, அது சரீரபூர்வமான ஒரு சந்தோஷத்திலும் ஆசீர்வாதத்திலும் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம படிக்கிறது எல்லாமே நித்திய வாழ்க்கையை குறித்தது. அல்லேலூயா. இந்த சரீரம் மரித்து போயிடும், மண்ணுக்கு போயிடும். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனால் அந்த ஆத்துமா அழிவில்லாதது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அழிவில்லாதது. அழிவில்லாதது. வெள்ளத்தின் மிகுதினால் எத்தனை வருஷம் போட்டிருக்கு? 80. வெள்ளத்தின் மிகுதியா 80. இப்பெல்லாம் யாரும் 120லாம் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நமக்கு ஏற்கனவே என்ன குறிக்கப்பட்டது சொல்லுங்களேன்? எக்ஸ்பிரி டேட்டு எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஊர்க்கா பாட்டில் வாங்கினா இருக்கா இல்லையா? ஆனால் அது தான்னாலும் நம்ம சாப்பிட்றோம், அது வேற விஷயம். நம்மளுக்கும் என்ன இருக்குது? எக்ஸ்பிரி டேட் இருக்குது. வெள்ளத்தின் மிகுதியால் தான் 80. அல்லேலூயா. இந்த சரீரம் அழிக்கப்படும், ஆனால் ஆத்துமா அழிவில்லாதது. ஆத்துமா அழிவே கிடையாது. அதுக்கு ரெண்டே வழிதான், ஒன்று ஜீவன், ரெண்டாவது அக்கினி. மேலே போவோம், இல்லட்டினா ஆத்துமா ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சவொடனே எங்கே அனுப்புவார்? ஒன்று மேலே போயிடும், அவர்கிட்ட போவோம், இல்லைன்னா நித்திய வாழ்க்கைக்கு போவோம், இல்லைன்னா நித்திய மரணத்தில் இருக்கும். சாவும் இருக்காதங்க, அக்கினியில் தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆத்துமா நித்திய ஜீவன் படம் தான் எல்லாருமே உள்ளே வந்திருக்கணும். தயவு செய்து எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பொருள் வாங்கணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் நடக்கணும், சர்ச்சைக்கு வராது. அதெல்லாம் அவர் எல்லாத்தையும் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த ஆத்துமா பரிபூரணப்பட தான் அவர் வந்தார். அல்லேலூயா. இந்த ஆத்துமா ஜீவனை, நித்திய ஜீவனை அடையத்துக்கு தான் வந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தில் ரெண்டுமே இருக்கு, ஆத்துமாவும் ஆவியும் உண்டு. இப்போ அப்படியே அந்த சைடு வர, இந்த சரீரம் அழிக்கப்படுகிற சரீரம். 80 வயசுல இந்த சரீரம் அழிக்கப்பட போகுது. ஆனால் இந்த சரீரத்துக்கு நம்ம எவ்வளோலாம் டார்கெட் வைக்கிறோம்? இந்த ஓடுற ஓட்டம்லாம் எதுக்காக சொல்லுங்க? நான் பேசவே மாட்டேங்க. இப்போ சம்பாதிக்கிறீங்க எதுக்காக? பிள்ளைகள் நல்லா இருக்கணும். வேற உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் சம்பாதிக்கவே இல்லை. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த ஜீவனை தக்க வைக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க? எப்படியாவது உயிரை காப்பாற்றணும். ஆனால் இதுக்கு முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. அல்லேலூயா. நீ எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் 80லேருந்து 100க்குள்ள பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும். தட்டி சொல்லுங்க, போய் தான்
ஆகணும். ஆத்துமாவை காத்துக்கொள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆத்துமாவை காத்துக்கொள். உன் ஆத்துமா என்றைக்குமே அழியாது. அல்லேலூயா. ஆத்துமா என்றைக்குமே அழியாது. ஆனால் இந்த சரீரம் அழிந்துடும். ஆனால் இந்த அழிய போகிற சரீரத்துக்கு 1000 பிரச்சனை பண்ணுறோமா இல்லையா? உப்பு இல்லை, காரம் இல்லை, இது இல்லைன்னு சண்டை போடுறோம். ஆனால் இந்த சரீரம் அழிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த இன்சூரன்ஸ் போட்டால் 60 வயசில் இவ்வளோ காசு. சொல்லுங்க, என்ன போடாத மாதிரியே இருக்கிறீங்களா? அழிக்கப்படுகிற சரீரத்துக்கு என்ன பிளான் பண்ணுறோம்? இன்சூரன்ஸ் போடுறோம். 60 வயசுலேருந்து என்னை எவனும் காப்பாற்ற மாட்டான். என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் போடுறோம், எல்லாம் பிளான் பண்ணுறோம். சோறை விட்டுட்டு சப்பாத்தி சாப்பிட்றோம். எதுக்கு சொல்லுங்களேன்? இந்த சரீரம் காலை இங்கே குத்துறேன், கையை இங்கே குத்துறாங்க. அல்லேலூயா. அழிக்கப்படுகிற சரீரத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவம் அது கிடையாது. கிறிஸ்தவம் மதம் அல்ல, மார்க்கம். அல்லேலூயா. உடைய ஆத்துமா பரிபூரணப்படணும். இந்த ஆத்துமா என்றைக்குமே சாவாது. நீங்கள் எல்லா இடத்தையும் படித்து பாருங்கள். இந்த ஆத்துமா என்றைக்குமே அழிவில்லாதது ஒன்றே ஒன்று, ஆத்துமா மட்டும்தான். இந்த ஆத்துமா பரிபூரணப்படணும். இந்த ஆத்துமா நித்தியமாய் ராஜாவோடு வாழணும். அல்லேலூயா. இது ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த உலகத்தில் நீ 3 வீடு வச்சிருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். நீ எங்கே உன் ஆத்துமா அவர்கிட்ட போகணும். அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையில் எதை குறித்தும் கலங்க மாட்டான். அல்லேலூயா. எதை குறித்தும் பொறாமை கொள்ள மாட்டான். இந்த சரீரம் அழிக்கப்படும். பக்கத்தில் திருப்பியும் சொல்லுங்க, 80 வயசு தான் உனக்கு. பொய் சொல்லுவான் டாக்டர், 90 இல்லை 80 தான். அல்லேலூயா. 80 மேலே தான் போகணும். போகும்போது உன் ஆத்துமாவை ரெடி பண்ணும். அல்லேலூயா. உன் ஆத்துமா ரெடி இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பாருங்களேன், பொண்ணு கட்டி குத்தணும், பையனுக்கு கட்டி குத்தணும், பையனுக்கு ஒரு வீடு கட்டணும், பொண்ணுக்கு ஒரு வீடு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எதை ஒன்றா பண்ணு, கடைசியாக உன் ஆத்துமாவை விட்டுருவ. உண்மையா இல்லையா? கடைசி வரைக்கும் நீ ஓடி போய் படுத்துருவ, அதுங்க பாட்டு அடிச்சுக்குங்க. உன் ஆத்துமாவை பார்த்துக்கொள். பக்கத்தில் பேசுகிற உன் ஆத்துமாவை பாரு. உன் ஆத்துமா முக்கியம். ஆமேன். உன் சோல் ரொம்ப முக்கியம். உள்ளே இருக்கிற சோலும் ஸ்பிரிட்டும் ரொம்ப முக்கியம். உள்ள ஸ்பிரிட் என்ன இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான், ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் உள்ளே இருக்கணும். இன்னைக்கு கண்ட ஆவியை உள்ளே வச்சுக்கின்னு உன் சோல் வந்து ஃபுல்லாகவே டவுனாக இருக்குது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், ஆத்துமா நல்லா இருந்தால் தான் சுகமும் ஆரோக்கியமும் தங்கும். இந்த சரீரத்தில் எது தங்கும்? சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஆனால் எப்பவுமே டல்லாக தான் இருப்பாங்க. என்னன்னா, ஆத்துமா எப்பவுமே தோய்வடைந்தே இருக்கும். ஆத்துமா பெலனோடு இருக்கணும். அல்லேலூயா. சரீரத்துக்கு ஏற்கனவே டிஃபைன் பண்ணியாச்சு நாட்களை, ஆனால் ஆத்துமாக்கு அன்டிஃபைன்டு, அழியாத ஆத்துமா. அல்லேலூயா. நம்ம எல்லா பிளானும் பண்ணுறோம், எல்லாம் பண்ணாலும் ஆத்துமாக்காக நம்ம என்ன செலவிடணும்னு சொல்லுங்கள். ஆத்துமாவை, உங்கள் சோலை, அவர் படைத்ததை நம்ம பராமரிக்க விட்டுருவோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு வர விசுவாசிகளை முதற்கொண்டு சொல்கிறேன், உடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவை குறித்து தான், இந்த ஆத்துமா வாழணும்னா எப்படி இருக்கணும்? நிறைய விஷயம் இருக்கலாம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். இந்த செய்தியை கேட்டதுலேருந்து சரீரத்தை விட்டுறாதீங்கன்னு நான் சொல்ல, சப்பாத்தி கம்மி பண்ணுங்க, நல்லது தான். அல்லேலூயா. அதுக்கு நீ சொல்லிட்டேன்னு சாப்பிடாதீங்க. ஆத்துமா ரொம்ப முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆத்துமா ரொம்ப முக்கியம். உன் சோலை நீ தான் பார்க்கணும். அல்லேலூயா. உன்னை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், கண்ணை மூடின பிறகு உன் சோல் யார்கிட்ட போகுது? உன்னுடைய ஆத்துமா யார்கிட்ட போகுது? படைத்தவர்கிட்ட போகணும். நியாயத்தீர்ப்பப்போ அங்கே போதா அக்கினிக்கு போதா நீ தான் முடிவு பண்ண. 2 வழி தான். சரீரத்துக்கு ஒரே வழி தான், இங்கே தான் பச்சிடுவானுங்க, வேற எங்கேயும் விட மாட்டானுங்க. ஒன்று எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க. ஆனால் ஆத்துமா நித்திய காலமாய் வாழ்கிறதுக்கும் போவோம், நித்திய காலமாய் நெருப்புலேயே இருக்கும். ஆனால் சாகாது. ஆத்துமாக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவாங்க, ஆவி சுற்றின்னு இருக்குது, அவன் ஆத்துமா வந்து வடையை சாப்பிட்டு போச்சு, அதெல்லாம் சும்மா. அல்லேலூயா. காக்கா மட்டும்தான் சாப்பிடும். அல்லேலூயா. யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால் ஆத்துமாவை வாழ வைக்கணும்னா ஒரு 4 விஷயத்தை நான் குயிக்காக சொல்லிடுறேன். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது, அந்த 4 விஷயங்கள்
சங்கீதம் 103:1. நம்ம ப்ரேயர் முடித்தோடனே ஒன்று சொல்லுவோம், அது ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்லுங்க? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே. அப்போ என் ஆத்துமா என்ன பண்ணணும்? கர்த்தரை, என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் வாய்க்குள்ளேயே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லினே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களை யாருன்னா பார்க்கணும் அந்த மாதிரி. என்ன சொல்லணும்? முஸ்லீமை பார்த்துருக்கீங்களா? கையில் ஒன்று சுற்றிக்கினே இருப்பாங்க. என்ன அது? அவங்க அந்த ஒரு இது சுற்றும் போதும் அவங்க அந்த இது ஸ்லோகம் சொல்லிக்கினே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆத்துமாவே அவங்களுடைய விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணினே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறார்? என் ஆத்துமாவே கர்த்தரை. இன்னிலேருந்து உங்கள் வாயில் எது இருக்கணும்? ஸ்தோத்திரம் இருந்து கொண்டே இருக்கணும். எப்பவுமே அவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு, அதான் 104:1 என்ன போட்டிருக்கு? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே அவரை கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, உன் ஆத்துமா நல்லா வாழணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். மகிமை என்னன்னா ஸ்தோத்தரிக்கணும். வாயினால ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். எப்பவுமே ஸ்தோத்தரித்து கொண்டீங்கன்னா உங்க ஆத்துமா. இப்போ சரீரம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த சரீரத்தை 80 வயசு வரைக்கும் வாழ வைக்கணும்னா படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? ஞானம் வளர்கிறதுக்காகலாம் படிக்கல, வாழ்கிறதுக்காக தான். சம்பாதிக்கணும் தான் படிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு மனிதனை தவிர விலங்குகளுக்கெல்லாம் ஆத்துமா கிடையாது. அதுக்கு சரீரம் அண்ட் ஆவி மட்டும்தான். ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் என்ன படைத்தார்? ஆத்துமாவையும் ஆவியும் சரீரத்தில் வைத்தார். அல்லேலூயா. உயிர் போனவனே ஃபர்ஸ்ட் ஆவி வெளியே போயிடும், ரெண்டாவது ஆத்துமா நியாய தீர்ப்புக்கு சென்றடையும். அல்லேலூயா. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க எவ்வளோ பெரிய பரிசுத்தவங்க இங்கே இருந்தாலும் யாரும் நேரம் மேலே போயிட மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு உண்டு, ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் கடைசி நாட்களில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் மேலையா சொல்லுங்க, மேல் வீடா கீழ் வீடான்னு முடிவுக்கு வரும். இன்னைக்கு முடிவு பண்ணீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ முடிவு பண்ணு. பக்கத்தில் தட்டி சொல்ல, முடிவு பண்ணு. மேலே இருக்க போறியா கீழே இருக்க போறியா? நீ 1000 பேருக்கு சோறு போடலாம், உன் ஆத்துமா வீக்காக இருந்ததுன்னா நரகத்துக்கு தான் போகும். அல்லேலூயா. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. முதலாவது பாயிண்ட்டு, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆத்துமா நல்லா இருக்கணும்னா என்னது? இந்த சரீரத்துக்கு நிறைய விஷயத்த பண்ணுறோம், ஆனால் ஆத்துமாக்கு என்ன பண்ணணும்? ஆத்துமா பெலனோடு வாழணும்னா எது பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்னென்ன? அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 69:30 எடுங்க. சங்கீதம் 69:30. அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் தாவீது சொல்கிறான். அப்போ ஆத்துமா நல்லா வாழணும், நீடோடி வாழணும், கர்த்தர்கிட்ட போய் சேரணும்னா நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி மகிமைப்படுத்தணும்? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இன்றிலிருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. என் வாயில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம் எப்பவுமே. இன்னைக்கு வெளிப்பூர்வமான காரியங்களை பார்த்து என்ன சொல்லலாம், இவங்க நல்லா வாழலன்றாங்க. இல்லைங்க, அந்த ஆத்துமா வாழ்ந்ததுன்னா உலகத்தின் காரியத்தை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. இல்லை, அந்த ஆத்துமா நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. அவங்க மரித்தாலும் அந்த ஆத்துமா அங்கே போயிட்டு சந்தோஷமாய் மேலே இருக்கும். அல்லேலூயா. இங்கே பிரச்சனைகளோடு ஆத்துமா கரப்பட்டு இருக்கிறத விட ஆத்துமா சூப்பராக இருந்து எதுவுமே இல்லாமல் நல்லது. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. 50:23 வாசிங்க. சங்கீதம் 50:23. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆத்துமா சந்தோஷப்படணும்னா எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் போதும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினாதான் ஆத்துமா எப்படி இருக்கும்? வாழ்ந்து இருக்கும். அதுதான் அவர் என்ன சொல்றாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா
வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பலப்படணும்னா என்னதான்? கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆகணும். அப்போ என்னன்னா வாயில என்ன இருக்கணும்? ஸ்தோத்திரம் இருக்கணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் கேட்கறதுக்கே ரொம்ப கடினமா இருக்கு. அதுலயும் பேஷன் ஆயிடுச்சு. பிரைஸ் லார்ட், அவ்வளவுதான். ஆமென். ம் ஸ்தோத்தரிக்க கடவர்கள். அல்லேலூயா. உன் வாயினால நீ எத்தனை வாட்டி சொல்றியோ உன் ஆத்துமா பலப்படும், ஆத்துமா வாழும். ஆமென். நீ ஆத்துமா வாழ்ந்ததுன்னா இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இடுக்கன் வந்தாலும் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. சில சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா எதை குறித்தும் பயப்பட மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்க ஆத்துமாவை ஸ்ட்ராங்கா மாத்திட்டானுங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா மாத்திட்டானுங்க. அதனால உலகத்தை குறித்து எந்த கவலையும் படுறதில்ல. அவன் வாழ்ந்தா வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போறது. அல்லேலூயா. ஆத்துமா வாழும். அல்லேலூயா. சரீரம் சரீரம் மரித்து போகும். அல்லேலூயா. ஆத்துமா வாழும், சரீரம் மரித்து போகும். இந்த மரித்து போகிற சரீரத்துக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் பண்றோம். ஆத்துமாவை ஓட்ட விட்டுறோம். நல்லா பாருங்க, காலையில எழும்புலேருந்து நைட்டு வரைக்கும் எதுக்காக உழைக்கிறோம்? சொல்லுங்களேன். சரீரத்தை பார்த்துக்கணும். இந்த டைம்ல இதை குடிச்சிடணும் சிஸ்டர், இந்த டைம்ல இந்த இன்சுலின் போடலன்னா உயிர் போயிடும். நான் ஆத்துமாக்கு என்ன பண்றோம்? சொல்லுங்களேன். ஆத்துமா அழிவில்லாதது. ஆமென். உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவன் என்றது அங்க ஆத்துமா. ஆமென். கஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நீ எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், உன் ஆத்துமாவை விட்டுட்டினா வேஸ்ட்டு. ஆமென். 6 மாசத்துல மொத்தம் நம்ம பாடி டீக்கம் ஆயிடும். ஆனால் ஆத்துமா அழியவே அழியாது, மேலே போவோம். இந்த நியாயத்திற்குள்ள நிற்கும். அல்லேலூயா. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எங்க ரிசல்ட் வரும்? நியாயத்தீர்ப்பு நேரத்தில் இந்த இந்த முகம்லாம் அங்கே இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருவார். அல்லேலூயா. அவர் வைக்கிறது தான் நேம். அல்லேலூயா. இங்கே தான் 3 நேம் 4 நேம் வச்சுக்கிறோம். அங்கே அவருன்னு கூப்பிடுவார். அல்லேலூயா. நல்லவனை எப்படி கூப்பிடுவார், கெட்டவனை எப்படி கூப்பிடுவார்னு தெரியல. போனால் தான் தெரியும். நம்ம அங்கே சந்திப்போம். அல்லேலூயா. ஆத்துமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆத்துமா வாழணும்னா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். 2வது, ஆத்துமா நல்லா வாழணும்னா கர்த்தர் மேல தாகமா இருக்கணும். ஏசப்பா மேல எப்பவுமே தாகமா இருக்கணும். 63:1 வாசிங்களேன். ம் 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 என் ஆத்துமா தாகமா இருக்கணும். யாரு மேல? சொல்லுங்களேன். யாரு மேல? கர்த்தர் மேல தாகமாய் இருக்கணும். இருக்கிறோமா? உண்மையே சொல்லுங்க. அவருடைய சமூகத்துல இருந்து காலையில 4லேருந்து 6 மணிக்குள்ள எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உண்மையே சொல்லுங்க. பல்லனாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அடுத்த வாரத்துலேருந்து எல்லாருமே பண்ணணும். அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழணும்னா என்ன பண்ணணும்? அவர் மேல தாகமா இருக்கணும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தான். நீ எந்த இடத்துல இருக்கிற, குளிச்சியோ குளிக்கலையோ அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. திரும்ப நான் சொல்றேன், சரீரத்தை நீங்க ஒப்பனையாய் வைத்து கொள்ளாதீர்கள். சில மதத்துல சில தெய்வ வழிபாடுகள்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சுத்தத்தை பார்ப்பாங்க. அவர் பார்க்கறது எதை? ஆத்துமாவை மட்டும்தான். ஆமென். நீ எவ்வளோ அழுக்கா இருந்தாலும் எதை மட்டும் பார்க்குறாரு? உன்னுடைய ஆத்துமாவை மட்டும்தான். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? தேவனே நீர் என்னுடைய தேவன். படிங்க. ம் 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 ஒரு வறண்டு போன நிலங்க. 10 வருஷம் அடிச்சு வெயில் அடிச்சு வறண்டு போயிருக்குன்னா அதில் லைட்டாக தண்ணி ஊற்றினா எப்படி இழுக்கும்? ஆ இருக்கிற இடமே தான் போட்டிருக்கு லாஸ்ட் லைன்ல. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது. அப்போ எவ்வளோ நம்ம அவருக்காக வெயிட் பண்ணணும் டெய்லி. அல்லேலூயா. என் ஆத்துமா தேவன் மேல்
42:2 தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே நிற்பேன். அல்லேலூயா. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யார் மேல தாகமா இருக்கிறோம் சொல்லுங்க? இந்த சரீரத்துக்கு என்ன தாகம் சொல்லுங்க? ஒருத்தருக்கு ஒன்று. அதுல பிரதானம் எதுனா பணம். எது மேல தாகமா இருக்கு? பணம் தேவை வாழ்க்கைக்கு. ஆனா பணமே வாழ்க்கையாய், பக்கத்துல தட்டி சொன்ன, பணம் தேவை, வாழ்க்கையா மாத்திராத, உன் ஆத்துமா போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆத்துமா ஒரு சைடு வச்சிட்டோம், ஆனா வாழ்க்கையை ஃபுல்லா எதை நோக்கி இருக்கு? பணத்தை நோக்கி இருக்கு. இல்ல, பணமும் தேவை, ஆனா பணம் வாழ்க்கையாய் மாறக்கூடாது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல. இன்னிலேருந்து உங்க தாகம்லாம் எப்படி மாறணும் சொல்லுங்களேன்? சிலர் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த காரை வாங்கணும், இந்த வீடை வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு யார் மேலே இருக்கணும்? அவர் மேலே தாகமாக இருந்த பாரு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸு ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. நம்ம சரீரத்துக்கு இந்த 80 வயசுக்கு தேவையான விஷயத்த பண்ணுறோம், ஆனால் இது அழிக்கப்படும். ஆனால் ஆத்துமா அழிக்கப்படாது. இந்த ஆத்துமாவுக்காக நம்ம இன்னையிலேருந்து போராட போகிறோம். அல்லேலூயா. இன்றையிலிருந்து இந்த ஆத்துமாவை எப்படி அவர்கிட்ட நித்திய ஜீவனாய் வாழ முற்பட போகிறோம். அல்லேலூயா. 2வது என்ன சொன்ன? கர்த்தர் மேல் தாகமாய் இருக்க வேணும். 143:6 எடுத்து வாசி பாருங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்லியிருக்கான்? 143. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமாவும் மேல் தாகமாய். நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த ரொம்ப தாகத்தோடு ஓடி பிடிக்கிற பார்க்குறோம். நல்லது. அதை காட்டிலும் ஆத்துமாக்கு என்ன வேணும்? ஏசப்பா வேணும். அல்லேலூயா. நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் தேடுறோம். அதிகாலையில் தேடினா யாரை கண்டடைவீர்கள்? ஆத்தும நேசரை கண்டடைவீர்கள். அவர் மேலே தாகத்தோடு, அப்பா உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். நீங்கள் போயிட்டு எங்கெங்கெல்லாம் திரிஞ்சு அலைஞ்சாலும் அவர் உங்களோடு வந்து சேர்ந்துருவார். அல்லேலூயா. ஆத்தும நேசர் மேலே தாகமாக இருந்து யாருன்னா கேட்டு பாருங்க, உங்களோடு வந்து சேருவார். அல்லேலூயா. இன்றையிலேருந்து ஆத்துமா பலப்படணும். யார் யாரெல்லாம் பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், உங்கள் ஆத்துமா வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், பெல்லனாக இருக்கும், 20 பேரை அடிக்கிறதுக்கு அவனுக்கு உறுதி இருக்கும். ஆனால் ஆத்துமா சொல்லுங்களேன், ஆத்துமா டேஞ்சராக இருக்கும். அதான் கரெக்டான வார்த்தை. ஆமென். ஆத்துமா வாழ்ந்திருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த சரீரத்தை வாழ வைக்க உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கா இல்லையா? இந்த சிஸ்டர் வந்து அந்த சிஸ்டர்கிட்ட தலைவலின்னு சொன்னோடனே இவங்க ஒரு 10 ரெமெடி சொல்லுவாங்க. கேட்டுக்கிறீங்களா? இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இந்த தைலத்தை இந்த சைடு போடு, அந்த சைடு போடு, அதை போடு, இதை போடுன்னு. என் ஆத்துமா ரொம்ப தோய்வு அடைஞ்சிருக்குன்னு அவங்க சொல்லி பாருங்களேன். ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆத்துமா ஸ்ட்ராங்காக இருந்தால் சரீரம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் எத்தனை எலுமிச்சை பழத்தை தலை அடியில் வச்சாலும் பிரச்சனையே வராது. உண்மைங்க. அவன் என்ன அவனா பண்ணின்னு வரட்டும், அவனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஆத்துமா யார் கையில் இருக்கு? ஒரு வசனம் என்ன சொல்லியிருக்கு? யாவனுக்காக பயப்படாதீங்க, உங்க ஜீவனை எடுக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆமென். எதற்காகவும் பயப்படக்கூடாது. ஆத்துமா உறுதியா இருக்கணும். இன்னைக்கு வீட்டு வாசல்ல ஒரு கருப்பா எதனா கொட்டிட்டு போயிட்டா என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க? அப்பா எங்க ஏசப்பா அதுக்கும் மேல. அல்லேலூயா. பக்கத்துல தட்டி எங்க ஏசப்பா அதுக்கும் மேல. ஆமென்.
அது ஒரு நாள் கிரியை செய்யலாம், 2 நாள் கிரியை செய்யலாம். எங்க அப்பா நித்தியமானவர். அல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அவன் எவ்வளோ கயிறை கட்டட்டும், எவ்வளோ தகுடு வைக்கட்டும், எவ்வளோ எலுமிச்சை பழத்தை சுத்தட்டும், நான் தான் ஜெயிப்பேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நான் தான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அந்த இடத்துல எங்கே நம்ம விட்டுடுறோம்? ஒரே ஒரு தப்பு பண்ணுறோன்னா, ஆத்துமாவை பலவீனமாக வச்சுக்கிறோம். அந்த பலவீனத்தை அந்த காரியங்கள் மேற்கொள்ளும். அல்லேலூயா. உங்க இருதயம், அந்த ஆத்துமா பலவீனமா இருக்கும்போது, கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை துதிக்காமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தர் மேல தாகமா இல்லைன்னா, அந்த எலுமிச்சை பழம் உள்ள வந்துடும். எதுக்குள்ள வந்துடும்? உங்க ஆத்துமாக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் அது ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஆத்துமா பலனோடு இருக்கணும். அதனால தான் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஏன்னா யோவானுக்கு தெரிஞ்சிச்சு, காயினுடைய ஆத்துமா நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ எதிரிகள் சர்ச்சுக்குள்ள. இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னும் போது அவன் ஸ்டெடியாக அதெல்லாம் பண்ணுறான். யார் பேச்சும் கேட்கல. ஏன்னா அவன் ஆத்துமா நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்குது. ரெண்டாவது என்ன சொன்ன? கர்த்தர் மேல், கர்த்தர் மேல், கர்த்தர் மேல். மூன்றாவது, கர்த்தர் செய்ததை வெளியில சாட்சியா சொல்லணும். அல்லேலூயா. 66:16 எடுங்க. சங்கீதம் 66:16. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் செய்ததை நம்ம வெளியில போயிட்டு எல்லார் எதிரையும் சாட்சியா சொன்னோம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவரை ஆத்துமாக்கு செய்ததை. அப்போ ஆத்துமாக்கு பல பண்ணணும்னா யார் என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் செய்யணும். அல்லேலூயா. சரீரம் வாழ்வதற்கு நம்ம என்னென்னலாம் பண்றோமோ, ஆத்துமா வாழ்வதற்கு யார் செய்யணும்? அவருக்கு மேல தாகமா அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நம்ம ஆத்துமாவை அவர் பலப்படுத்திக்கினே இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டே இருப்பார். எவனும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு காலையில ஒரு பண பிரச்சனை வந்துச்சுன்னா ஆத்துமா அப்படியே ஜீரோக்கு வந்துட்டுதா இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், சர்ச்சுக்கும் வர மாட்டோம். எதனால? பண பிரச்சனை. அது எதுக்குரியது? பண பிரச்சனை ஆக்சுவலா இந்த சரீரத்துக்கு உரியது. ஆனா ஆத்துமாக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த சாத்தான் எங்க எத்தனை வந்து நிறுத்துறான்? அவங்கள இந்த ஆத்துமாவை பிரித்தெடுக்க தான் வரான். சாத்தான் உங்க சரீரத்துக்கு மேல இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. அவனுக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட்? ஆத்துமாவை கொள்ளையடிக்க தான். ஆமென். ஆத்துமாவை கொள்ளையடிக்க தான். திருடனை போல வந்து ஆத்துமாவை தூக்கின்னு போயிடுவான். மற்றதெல்லாம் உங்க உடம்புல எல்லாமே நல்லா இருக்கும், ஆத்துமாவை எடுத்துருவான். அல்லேலூயா. ஏசாயா 38:15 வாசிக்கிறேன். கர்த்தர் செய்ததை நம்ம சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அவர் என் ஆத்துமாக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நான் என் ஆத்துமா தோய்ந்து போன நேரத்தில் அவரே எனக்கு உற்சாகத்தை தந்தார். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் எதெல்லாம் செஞ்சாரோ அவர் மட்டும்தாங்க. என் வாழ்க்கையில கசப்பு, இனிப்பு எல்லாமே யாரு? அவர் தான். ஆத்துமாக்கு அவர் தான் செய்வார். வேற யாராலையும் மாற்றவே முடியாது. ஆமென். ஆத்துமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அதனால்தான் சரீரத்துல வேதனைகள் நிறைய பேருக்கு சரீரத்துல வந்தாலும் ஆத்துமால திடகாட்டமா இருக்கிறவங்க எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த குறித்தும் பயப்பட மாட்டாங்க. ஆத்துமால செம்மையா இருப்பாங்க. ஆத்துமா நல்லா வாழணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆத்துமா நல்லா வாழணும். ஆத்துமாவை பாதுகாத்துக்கொள். ஆமென். நியாய தீர்ப்புல ஆத்துமா தான் போவோம். அல்லேலூயா. சரீரம் இங்க 100 பேர் அழுவாங்க, 500 பேர் அழுவாங்க, அழுதுட்டு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நீ செய்த எல்லாமே போயிடும். ஆனா ஆத்துமா நிலையாய் வாழ்கிறது. அல்லேலூயா. அது நித்திய ஜீவனை பெறணும். அல்லேலூயா. 4வது ஒன்னே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுன்ற மனதை உடையவன் தான் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள. 143:8 எடுத்து வாசி பாருங்க. சங்கீதம் 143:8. கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்கிற ஒரு அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை. காலையில் எழும்பினோடனே இந்த ஜபத்தை பண்ணணும். என்ன சொல்லணும்? நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை
இன்னைக்கு எல்லா ஜெபம் எதுக்காக உண்மையா பண்றோம் சொல்லுங்க? நான் போகும்போது என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் எங்கேயும் வழிவில எதுக்காகன்னா, இந்த சரீரத்துக்காக நல்லது. இந்த சரீரத்தை பாதுகாக்க என்ன பண்றோம் அவர்கிட்ட? நான் போற இடத்துல நான் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னை வழி நடத்துங்க. ஆனா, அதை காட்டிலும் எதை சொல்லணும்? என் ஆத்துமாவை உம் மண்டையில உயர்த்துறேனப்பா. உன்னை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் என்ன போட்டிருக்கு? அதிகாலையிலே உமது கிருபையை கேட்கப் பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. ஆத்துமா தோல்வி அடைஞ்சிச்சுன்னா, தோய்வு அடைஞ்சிச்சுன்னா, வாழ்க்கையில எல்லாமே அப்படியே கீழே போயின்னே இருக்கும். யார் யாருடைய ஆத்துமாலாம் பலவீனமா இருக்கோ, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பலவீனமாய் மாற்றப்படும். ஆமென். ஆத்துமா உறுதியாய் நிற்கும்போது, அவர் மேல நம்பிக்கையோடு உறுதியாய் நிற்கும்போது, இந்த உலகத்தின் எல்லா காரியங்கள் எதுவுமே உங்களை மேற்கொள்ளாது. நீங்க ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. அல்லேலூயா. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் உங்களுக்கு ஆத்துமா சொல்லும், கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நீ நிற்ப, நீ ஜெயிப்பன்னு ஆத்துமா சொல்லும். ஆத்துமா தோல்வி அடைஞ்சதுன்னா உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் கீழே தான் போகும். ஏசாயா 26:9 எடுத்து வாசிப்போம். கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். சப் படிங்க. அதாவது ஆத்துமாக்கு பகல் இரவெல்லாம் கிடையாது. அது நித்திய நித்தியமாய் வாழப்போகுது. அல்லேலூயா. அந்த ஆத்துமா எப்பவுமே யாரை தேடி பிடிச்சிக்கினே இருக்கணும்? ஆத்தும நேசரை தேடிக்கினே இருக்கணும். விடவே கூடாது. இந்த உலகத்துல ஒருத்தர் இன்னொருத்தர் நேசித்தா என்ன பண்ணுவாங்க? 24 மணி நேரமும் போன்லயே இருப்பாங்க. என்னன்னா 2 ஆத்துமாவும் என்ன ஆயிடும்? சொல்லுங்களேன். 2 ஆத்துமாவும் கொஞ்ச நாள் தான் ஒண்ணா இருக்கும். அது வரைக்கும் என்ன ஆகும்? விடாம இங்கிருந்து அங்க போகும், அங்கிருந்து இங்க வந்துக்கினே இருக்கும். சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, தூங்காது. கரெக்டா சொல்லாது, தூங்காது. 2 ஆத்துமாவும் விழிப்போடு அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆத்துமாவும் தூங்கும், இந்த ஆத்துமாவும் தூங்கும். ஆனா ஆத்தும நேசரோடு நீங்க உறவை வச்சுக்கினீங்கன்னா நித்திய நித்தியமா ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த ஆத்துமா எதனால பலப்படணும்னா ஆத்தும நேசரோட கனெக்ஷன் இருக்கணும். இப்ப கனெக்ஷன் எப்படி குத்துனுக்குறாங்கன்னா, ஊழியக்காரர் மூலமா வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க. உங்க ஆத்துமா எந்த ஆத்துமாவோடு இணையணும்? ஆத்தும நேசரோடு இணையணும். இந்த சரீரத்தை வாழ வைக்க எல்லாருக்குமே எல்லா ஞானமும் இருக்கு. இருக்கா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா வேற போயிட்டோம். ஒரு நோயின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னா 20 ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்லுவோம். இங்க போ, அவன் இதை பண்ணுவான், அதை பண்ணுவான், அதை பண்ணுவான்னு. ஆனா ஆத்துமா வீக் அடைஞ்சா யாரும் அட்வைஸே பண்றது இல்லை. அல்லேலூயா. ஆத்துமா ரொம்ப முக்கியம். அழிக்கப்படுகிற இந்த சரீரத்துக்கு நம்ம எல்லா காரியங்களையும் பண்றோம். அழிவில்லாத ஆத்துமாவை வீணா பாழா போகுது. அல்லேலூயா. 4வது அதான் சொன்ன, கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ளணும். உங்களுக்கும் அவருக்கு ஒரு கலெக்ஷன் யாரையும் தடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? கர்த்தரை 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 மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது இந்த ஆத்துமா என்னைக்குமே வாழும். சாவே இருக்க. அது ஜீவனுள்ள ஆத்துமாவாய் மாறும். 2வது அவர் மேல் தாகமாய் வாஞ்சையா இருக்கும்போது இந்த ஆத்துமா வாழ்ந்து கொண்டே இருக்கும். எதை குறித்துமே கவலைப்படாது. 3வது அவர் செய்த நன்மைகளை இந்த ஆத்துமா போய் அதுதான் சொல்லுவாங்களே, ஆத்தும ஆதாயத்துக்கு போயிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? ஆத்தும ஆதாயத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போறங்க. உன் ஆத்துமா நல்லா வாழ்ந்தாதான் இன்னொரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியும். உன் ஆத்துமாவே இங்க வீக்கா இருந்ததுன்னா நீ போய் பண்ண முடியுமா? இப்போ ஒரு சுவிசேஷத்தை சொல்ல போறோம்னா உன் ஆத்துமா நல்லா வாழ்ந்தாதான் அந்த ஆத்துமாவை ஆண்டவர் பக்கமாய் திருப்ப முடியும். அதனால என்னன்னா நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு ஆத்துமா வழியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா, என் ஆத்துமா நீங்க வாழ வைத்து கொண்டு இருக்கிறீங்க. 4வது கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். சபை கூடுதலை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. சபை கூடுதலை ஆத்துமா பலப்படணும்னா எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? அவருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில். சரீரத்தை பத்தி அங்க சொல்லல. அல்லேலூயா.
அங்க என்ன சொல்லுது? உன் ஆத்துமா செழித்திருக்கும். அல்லேலூயா. எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் ஏன் ஆலயத்துல வரும்போது நன்மை நடக்குதுன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு. அப்போ ஆலயத்துல உங்க ஆத்துமா உள்ள வரும்போது இதுக்கு யார் உத்தரவாதி? சபையை நடத்துறவங்க உத்தரவாதி. அல்லேலூயா. ஆத்துமா இங்க வரும்போது செழித்து ஓங்கும். அல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சாதான் மேல்படிக்கு போக முடியும். அல்லேலூயா. அப்போ ஆத்துமா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. சரீரத்தை நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க. அதை காட்டிலும் எதை பார்க்கணும் இன்னிலிருந்து? சொல்லுங்க. ஆத்துமா ஆத்துமா பாதுகாத்து கொள்ளணும். தாவீது நிறைய இடத்துல சொல்லுவான். நிறைய வசனங்கள் இருக்கு. ஏராளமான வசனங்கள். அவன் பேசுறது எல்லாமே சரீரத்தை குறித்தே பேச மாட்டான். என் ஆத்துமா தோய்வு அடைந்திருக்கேன், என் ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கு, ஆண்டவரே என் ஆத்துமாவை தேற்றுங்க, என் ஆத்துமாவை வழி நடத்துங்க. எல்லா வசனம் எதை குறித்து இருக்கு? சோலை குறித்து தான் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்த வேண்டும். ஆமென். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். உன் ஆத்துமா வாழலைன்னா நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தான் நீங்க சொல்லுங்க, அவன் எல்லாவற்றிலையும் நல்லா தானே இருக்கான். ஆனா அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் ஆத்துமா தோல்வியில தான் இருக்கும். அவனுக்குள்ள ஒரு விஷயம் டவுன்லேயே தான் இருக்கும். அல்லேலூயா. வெளிப்பூர்வமான பணத்தை பார்க்கணும். நான் பணத்தை பத்தி பேசவே இல்லைங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவனை குறித்து. அல்லேலூயா. அழியாத ஆத்துமா, அதற்கு நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். நியாய தீர்ப்பு நேரத்துல இந்த ஆத்துமா ஜீவனை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டே வழிதான். ஜீவனை தேர்ந்தெடுத்து மேலே போவோம், மரணத்தை, அழிவில்லாத மரணத்தை தேர்ந்தெடுத்து அக்கினி கடலுக்கு போகும். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை பெற தான் நம்ம எல்லாம் ஓடி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்ட எல்லாருமே இதோட முடிச்சிடறேன். ஆத்துமாக்கு இன்னிலேருந்து நம்ம போராட போறோம். ஆமென். சரீரத்துக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அவன் சொன்னான் கொரோனா வரக்கூடாதுன்னா 3 இன்ஜெக்ஷன் இல்லை 4த்தையும் எடுத்து டக்குன்னு குத்திக்கிறோம். அது என்ன ஆனாலும் சொல்லுங்களேன், என்ன ஆனாலும் 2 நாள் ஜுரம் 3 நாள் வந்தாலும் பரவாயில்ல போடு. எதுக்காக? சரீரம் வாழணும். நான் இந்த உலகத்துல வாழ்ந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கணும். என்ன சொன்னேன்? உங்களை சொல்ல. நீங்க நம்ம ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நான் வாழ்ந்து 4 பேரை ஆட்டிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. ஆத்துமா வாழணும். அல்லேலூயா. இந்த சரீரம் அழிக்கப்படுக போகிற சரீரம். அல்லேலூயா. இந்த அழிக்கப்படுகிற சரீரத்துக்கு நீங்க டெய்லி எவ்வளோ நேரம் செலவிடுகிறீங்களோ அதை காட்டிலும் எதுக்கு செலவிடணும்? உங்களுடைய ஆத்துமா. அவர் எதை பார்க்குறாருன்னா உன் சரீரத்தை பார்க்கல. நீ ஏழை பணக்காரன் அதான் நான் சொன்னேன். நீங்கள் ஹைட்டு குள்ளம் ஒல்லி எல்லாம் படைச்சவர் அவர். அவருக்கு தெரியும். அவர் பார்க்கறது உன் ஆத்துமாவை. ஆத்துமா பரிசுத்தமாக இருக்கான்னு தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் வச்சிருக்கேன். உன் ஆத்துமாவில் அன்பே இல்லைன்னா அவர் மதிக்கவே மாட்டார். 10 கட்டளையிலேருந்து இந்த சைடு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? அன்பே அன்பே. அதான் நீ உலகத்தை எல்லாத்தையும் பண்ணலாம். உன் ஆத்துமாவில் எது இருக்கணும்? அன்புன்னு ஒரு ஆத்துமாவில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நியாயத்தீர்ப்பு கூட இருக்காது அந்த ஆத்துமாவுக்கு. அல்லேலூயா. பரிசுத்தமும் அன்பும் உன் ஆத்துமாவில் நிலையாய் தங்கி இருக்கணும். ஆமென். உன் ஆத்துமா வாழணும்னா அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அவர் மேலே தாகமாக இருக்கணும். அவருக்கு தேவையான சாட்சியை என் ஆத்துமா சொல்லிக்கினே இருக்கணும். அவரை விடாமல் பிடிச்சிக்கினே இருக்கணும். அப்போ தான் உன் ஆத்துமா பலனாக இருக்கும். ஆமென். எத்தனை மந்திரவாதிகள் வந்தாலும் நீ பயப்பட மாட்ட. ஆமென். வந்து சொல்லுவான், இந்த சைடு வாசல் வச்சிருக்கோம், உங்கள் வீட்டில் பிரச்சனைனோடனே நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடும்? ஆத்துமா வீக்காக இருக்கா? ஆமாடா பிரச்சனை தாண்டான்னுறோம். இல்லை, எல்லா சைடும் கூட வாசல் வை. உன் ஆத்துமா ஸ்ட்ராங்காக அந்த எதுவுமே ஒன்று எதுவும் பண்ண முடியாது.
அவருக்குள்ள பலனா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் எழுதுறாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். நமக்கு கர்த்தர் அதை எழுதி முடிக்கணும். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா வாழணும். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில எல்லா ஆத்துமாக்கள் வாழணும். ஹல்லேலூயா. அதுதான் உங்க வாழ்க்கையை பிரதிபலனாய் மாறும், பிரதிபலிக்கும். அப்படியே உங்க ஆத்துமா எப்படி இருக்கும், உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். என்னைக்கு நம்ம கண்ணை மூடுறோமோ அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இந்த ஆராதனை அங்க நடைபெறணும் அவரோட. அல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாமே அங்க துதிக்கணும். இந்த பூலோகத்தோடு விட்டு போற வாழ்க்கை அல்ல, நித்தியமா என் நேசரோடு நான் வாழணும்.